ஹாப்பி பர்த்டே டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இல்லை, பவர் ஸ்டார் இல்லை, நல்ல மனுஷனை மனுஷனாக மதிக்க தெரிஞ்ச ஒரு உண்மையான ஜென்டில்மேன் பவன் கல்யாண். எவ்வளோ குடும்பம் பவன் கல்யாணால் வாழுது. மொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் ஸ்டார்ஸில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ மனுஷனாக மதிப்பார். சச் அ ஹம்பிள் பர்சன், டவுன் டு அர்த் பர்சன். தலகுணம் கிடையாது, ஓவர் ஆட்டிடியூட் கிடையாது. 2019 ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷனில் 137 சீட்டில் போட்டிடுறாங்க பவன் கல்யாணோட ஜனசேனா பார்ட்டி. அந்த 137 தொகுதியில் அவங்க மொத்தமே ஜெயிச்சது வெறும் ஒரே ஒரு தொகுதி தான். ஈவன் த ஃபவுண்டர் அண்ட் லீடர் பவன் கல்யாண் அவரே 2 தொகுதியில் நின்று 2த்துலையுமே தோத்துட்டாரு. கம்ப்ளீட் வாஷ் அவுட் 137 தொகுதியிலையும் எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அவ்வளோதான்டா பவன் கல்யாண் பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சிடா அப்படின்னு நினச்சப்போ அப்படியே இப்போ 2024 எலெக்ஷனுக்கு வந்தா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ பித்தாபுரம். பவன் கல்யாணோட பொலிட்டிக்கல் ஸ்டோரி கேட்குறப்போ உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக கூஸ் பம்ஸாக இருக்கும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். பவராக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய நேம், ஃபேம் அண்ட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, அவருக்கு மனசில் என்ன தோணுதோ தைரியமாக பேசுவார். அந்த ஒரு ஃபேமஸ் நைட் சந்திரபாபு நாயுடு ஜெகன் அரெஸ்ட் பண்ணி அப்போ பவன் கல்யாண் வந்து என்ன பண்ணாருங்கிறத வரலாறு மறக்காது. என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர், அவர் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை பார்க்கணும்னு போனப்போ கம்ப்ளீட்டாக அவரோட பெர்மிஷனை டினை பண்ணிட்டாங்க. ஏர்கிராஃப்டில் போக அலோவ் பண்ணல. சிஎம்மோட ஆர்டர். அவரை பார்க்க விடாமல் செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் தடுக்க முடியுமா? இவர்கிட்ட இருக்கிறது ஒரு இராணுவ படையாச்சு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. அப்படியே கொளுத்திட்டானுங்க. கொட்டுற மலையில் ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி அவ்வளோ வண்டி, அவ்வளோ கூட்டம். அப்படியே மொத்தமாக வந்து குமிஞ்சாங்க. என்னதான் போலீஸ் பேரிகேட் போட்டு ஆளுங்களை வச்சு தடுக்க நினைச்சாலும் சுனாமி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மனசுல இன்னும் பெரிய இடம் பிடிச்சாரு. சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு ரொம்ப பிரில்லியண்டா டாக்டிக்கலா டிசைட் பண்ணி குறிப்பிட்ட சீட்டை வாங்கி டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. இங்க நம்ம எப்படி தல அஜித்தை பாக்குறோமோ அதே மாதிரி அந்த சுந்தரபாண்டியன் டெம்ப்ளேட் தான் அங்க பவர் ஸ்டார் பவன் கல்யாண் உயிரே கொடுப்பாங்க. வெறித்தனமான ஒரு கூட்டம், டெமி காட் தான் பவன் கல்யாண். அங்க அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்லாம் கேளுங்க, வேற மாதிரி இருக்கும். ஜெயிச்சுட்டு பை பை ஜெகன் தக்கா சொல்லுவாரு. అందరికి ఫ్యాన్స్ ఉంటారు, కళ్యాణ్ గారికి మాత్రం గుండెల్లో ఉంటావు. కళ్యాణ్ బాబు కల్ట్ చూపిస్తాం, బాబులకే బాబు కళ్యాణ్ బాబు. பவன் கல்யாணோட ரெஸ்பெக்ட் அண்ட் ஓராவே தனி. இந்த மேல இருக்கிற வீடியோல பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய லீடர் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு, எப்படி கிரீட் பண்றாங்க பவன் கல்யாண் பாருங்க. ரெஸ்பெக்ட் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லுவாங்க. நரேந்திர மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு மறக்காம அண்ணனோட காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்குவாரு. வரிசையா ஏகப்பட்ட ஃபிளாப்பு, பெருசா படங்கள் ஓடல. ஆனா லாயல் ஃபேன் பேஸ்னா என்னன்னு பவன் கல்யாண் ஃபேன்ஸ் காட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன ஊர்ல அப்படியே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பவன் கல்யாண் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பவன் கல்யாண் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.